நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் சிறுவன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எல்லாரும் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இருக்கு மேம் அதுல? இல்லம்மா, அது பில்டப் இல்லை. உண்மையாவே பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னம்மா, அவர் நீதிமான், நீ என்ன தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம்மா. பொதுவாக பாருங்க, சம் ரிலிஜியன்ஸ்ல பொறுப்பு அப்படின்றது இருக்கு, மறுஜென்மம் அப்படின்றது இருக்கு. சம் ரிலிஜியஸ்ல அந்த மாதிரி பிலீஃப் இல்லை. பட் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஹிந்துவிசம் வருது இல்லைங்களா? அப்ப இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கோம், அத்துணை பொறுப்புலையும் என்னென்ன நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அதனாலதான் நீங்களும் மனுஷனா பிறந்திருக்கீங்க, நானும் மனுஷியா பிறந்திருக்கேன். ஆக இந்த நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான், நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா பாரபட்சம் கிடையாது, கரிசனம் கிடையாது. நீ எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் பூர்வ ஜென்மத்துல நீ நிறைய கர்மாக்கள் செஞ்சிருப்ப பத்தியா, அதை 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதுக்கும் மேல சனி தசை அப்படின்னு வரும்போது அதுக்கான பலன்களை கொடுத்துருவார். அப்ப யாருக்கு பயந்தாலும் பயப்படல அப்படின்னாலும் சனீஸ்வரனுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அது பில்டப் இல்லை, அவர் அந்த பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரிமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா, சனி ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள் அப்படிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவர் நல்லதும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு, நம்ம செஞ்ச கெட்டதுக்கான பலனும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. அதனால அவரை பத்தின பயம் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே மேம். கடகராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மேம் தரும்? பொதுவா கடகம் பாருங்கம்மா, கடந்த சனி பயிற்சி அவங்க அஷ்டமத்து சனியில இருந்தாங்க. படாத கஷ்டம் இல்லை, அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு, தலைகுனிவு, அவப்பேரு, இப்படி நிறைய விஷயம் வந்துச்சு. நிறைய கடகராசி நம்ம சுய ஜாதகம் பார்க்கும்போது கூட கிளீனா சொல்லுவாங்க, உயிர் மட்டும்தான் மேடம் மிச்சம் இருக்கு அப்படிப்பாங்க. அதுக்கும் மேல கமெண்ட்ல போடுவாங்க, உயிர் மட்டுமே மிச்சம், உயிர் மட்டுமே சொச்சம் அப்படின்லாம் போடுவாங்க. உண்மை என்னன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கடகம். 180 பேர் கஷ்டப்பட்டாங்க, 20 பேர் எஸ்கேப் ஆனாங்க. சுய ஜாதகத்துல தசை நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு மீனத்துல பயிற்சியாகி இருக்க சனி பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் அப்படிம்பாங்க. பாக்கியம் அப்படின்னாலே அதுல அர்த்தம் வந்துடுது இல்லம்மா, குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் அத்தனையும் சனி பகவானே கொடுக்க போறாரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குமா. சனி ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாக்கி 8 கோள்களாலையும் தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்திரமா, நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நான் கேட்க மாட்டேன். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு இது பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு மைண்ட் செட். சோ அவர் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு நல்லது அப்படின்றது செய்ய போறாரு. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அதுக்கும் மேலமா இந்த 9ஆம் பாவத்துல சனி பாத்தீங்கன்னா அமர்றாரு அப்படின் போது ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில்லியான ஆசையா கூட இருக்கலாம். ரொம்ப நாளுக்கு சின்ன வயசுல எனக்கு தங்க கொலுசு போடணும்னு ஆசை. அந்த மாதிரி ஆசை சிலருக்கு அது ஒரு சின்ன ஆசை, ஒரு சில்லியான ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு பொதுவா ஜோதிட பிரகாரம் காலில் தங்கம் போட வேணாம்னு நாங்க சொல்லுவோம். ஆனா இருந்தாலும் ஆசைக்கு போய் என்ன இருக்கு, சாஸ்திரம் எல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஸ்கூல் போகும்போதே பார்த்திருப்பாங்க, இந்த கன்சர்ன் ஒரு பெரிய கன்சர்ன் நோக்கி கிராஸ் பண்ணி போறாங்கன்னா இந்த இடத்துல நான் வேலை செய்யணும். ஒரு ஒயிட் கோட் போட்ட பிள்ளைங்களை போட்டா இந்த மாதிரி நானும் ஒயிட் கோட் போடணும். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆசை நிறைவேறக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 9ல வரும்போது உன்னோட லாங் ஸ்டாண்டிங் டிசைர்ஸ் என்ன, உன்னோட குரோனிக் டிசைர்ஸ் என்ன, இதை சாலிடா, எனக்கு ஆயிரக்கணக்கா இருக்குது, கடைசி ஒரு 4-5 சனி பகவான் சாலிடா நிறைவேற்றுவாரு அப்படின்ட்டுல எந்த விதமான டவுட்டும் இல்லம்மா. அதுக்கும் மேல சனியினோட பார்வை பாத்தீங்கன்னா 3, 6, 11 பாக்குது. அதுக்கு முன்னாடி சனி பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 7 and 8. உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் போது ரொம்ப நாளா சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த பொண்ணை வழியை பேசும். ரொம்ப நாளா எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துன்றாங்க. எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே. நமக்கு அந்த மாதிரி சொத்து பத்து இருக்குன்னா நம்ம கைக்கு சேர்றதுக்கான பிராப்தம், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை மெயின்டைனே ஆகிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இவரோட பார்வை பாத்தீங்கன்னா சனியினோட பார்வை 3, 6, 11 3ஆம் பாவத்தை பார்க்குது. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உருகி உறவா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ். சின்ன வயசுலேயே தாத்தா பாட்டி மாமா மாமி இப்படி உறவாவே இருக்கவங்க, உறவு முறைகளை அப்படியே கோத்தே வைக்கக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள்னா. தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாகும். தம்பி தங்கச்சியில ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு அவங்களும் ஆகாம போயிருக்கோம் கடந்த காலகட்டத்துல. இப்ப அவங்க கூட எல்லாம் இவங்க அவங்கள நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாம் அழகா பேசக்கூடிய காலகட்டம். சின்ன சின்ன டூரு, டிராவல் அதெல்லாம் போகக்கூடிய காலகட்டம்.
அஷ்டமத்து சனி கடந்த வருடங்கள்ல இவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், டயபெட்டிக், பிபி, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கடன் பெரிய லெவல்ல இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா இந்த டைம்ல உங்களுக்கு வியாபாரம் பண்ணி அடைச்சிடலாம். அப்படி ஒரு பிராப்தம் இருக்கு. அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருப்பாங்க, இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு Okay, ma'am. சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்கு. நீங்க விஜய் சாரை அரசியல், பத்தி கேட்க போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி மேம் இருக்கு? தமிழ்நாடு தலையெழுத்து வருவா? இல்லம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட பிரகாரம் சொல்றதுலயும் சொல்லலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு தமிழ் ஜோதிட முறை. ரொம்ப பரம்பரையா, அதாவது பல நூறு வருஷங்களா அதை மட்டுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்யறாங்க. அது பிரகாரமும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட பிரகாரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஆல்ரெடி இருக்கிற ஆட்சி தான் மலரும் அப்படின்ற மாதிரி நிறைய இது வருதுமா. அதே மாதிரி அந்த ஆட்சி மலர்ந்தாலும் எந்த பர்சன் வந்து சிஎம்மா உட்கார்றாங்களோ அவரால் வந்து பெரிய லெவல்ல அதை வந்து தொடர முடியாம ஒரு புதுமுகம் வந்து நாட்டை ஆளும் அப்படின்றது இருக்கு. அந்த புதுமுகம் உதயநிதி ஸ்டாலினாவும் நம்ம வச்சுக்கலாம், விஜய் சாராவும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே மேம், கண்டிப்பா நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசுவோம். கண்டிப்பா மேம். நன்றி. நன்றி.